தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறவருக்கு என்ன தகுதின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஒரு தப்பான ஒரு இது சொல்கிறீங்க. என்னை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதாகவும் சொல்கிறீர்கள். அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு. யாரையும் நீங்கள் முன்மாதிரி எடுக்க ஒரே ஆள் தான், 2 பேரை முன்மாதிரி எடுக்கலாம். ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த இப்ராஹிம் நபியை நீங்கள் முன்மாதிரி, 2 பேர் தான் எல்லாம் முன்மாதிரின்னு குர்ஆனில் சொல்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபி இப்ராஹிம வல்லதீன மாஹு உஸ்வத்துன் ஹஸனா. இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய சமுதாயத்திடத்திலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்குன்னு இருக்கிறது. இப்போ நாமெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட நாங்களே என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? நாங்கள் 100% நானோ என்னோடு இருக்கிற சக நிர்வாகிகளோ ஒட்டுமொத்த தௌஹீத் ஜமாத்தோ 100% சிறந்த ஜமாத்து கிடையாது, 100% நல்லவர்கள் கிடையாது. இருக்கிறதில் பரவாயில்லைங்கிறது தான். விளங்குதா? நம்மளை இப்போ என்ன சொல்லி கொடுறோம்? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா குறைவான தப்புகள் இங்கே ஜமாத்தில் இருக்கும். நீங்களே ஜமாத்தை விட்டு வெளியே நின்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் குறைந்தபட்ச தப்புகள் இல்லாமல் இருக்காது. மனுஷன் தப்பு இல்லாமல் இருக்காது, நிர்வாகத்தில் தப்பு இல்லாமல் இருக்காது. அவங்களும் கோவப்படுவாங்க. அவங்களும் சில மனிதருங்கிற முறையில் தனி மனிதன் 100% நல்லவன் இருக்க மாட்டான் தானே. தனி மனிதன் 100% நல்லவன் இருக்க மாட்டான்னு சொன்னால் ஒரு இயக்கமும் 100% நல்லதாக இருக்காது. நம்ம மற்ற இயக்கங்கள்லாம் விமர்சிக்கிறோம்னு சொன்னால் அவங்க ஃபெயில் ஆகிற அளவில் இருக்கிறாங்க, பாஸ் ஆகிற அளவில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறோம். அப்படி தான் இருக்கிறது. இதை விட இன்னும் சிறந்த ஒரு இயக்கம் வந்தால் நானே இதை விட்டு அதில் போய் சேர்ந்துருவேன். அது சிறந்ததாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? என்னென்ன வகையில் இதை விட எப்படியெல்லாம் சிறந்தது அப்படின்னு ஒரு நேர்மையில், ஒழுக்கத்தில், துணிவில், பதவி ஆசை ஏற்படாது, தாட்சணியம் இல்லாமல் சத்தியத்தை சொல்கிறதுல ஒவ்வொரு தன்மையிலேயாக இதை விட இது பரவாயில்லை, இது நல்லதுன்னு இன்னொரு இயக்கம் எனக்கு தென்படுமையானால், உங்களுக்கும் தென்படுமையானால், நீங்கள் அந்த நிமிஷமே தௌஹீத் ஜமாத்தை கை கழுவிட்டு அந்த நல்லதுக்கு போயிடலாம். இன்றைக்கி இருக்கிற நிலையில் மற்றதெல்லாம் 10 மார்க்கு 5 மார்க் வாங்கும்போது நம்ம ஒரு 35 மார்க்காவது வாங்குகிற அளவுக்கு என்ன செய்யுது பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுது. அவ்வளவுதான் நம்ம சொல்கிறோமே தவிர இப்படியே ஃபாலோ பண்ணுற 100% எடுக்கிற அளவுக்கு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் உள்ளதாக இருந்தால் நீங்கள் அந்த குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே. இப்போ நாங்கள் சொல்கிற நீங்கள் பின்பற்றீங்கன்னு நினச்சா தப்பு. நாம் சொல்கிறோமே, நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை காட்டுவோம், ஒரு ஹதீஸை காட்டுறோம். அந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எதை பின்பற்ற நினைக்கணும்? இவர் இந்த குர்ஆன் ஹதீஸை எடுத்து காட்டுறாரு, நம்ம பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸை தான் அப்படி நினைக்கணுமே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய ஆளை பின்பற்றணும்னு வந்துச்சுன்னா அதுதான் தீனுக்கு வரக்கூடிய முதல் ஆபத்து, ஒரு இயக்கத்துக்கு வரக்கூடிய முதல் ஆபத்து. மதுஹபு, தரிகா, எல்லா முசீபத்துகளும் தோன்றுவது இந்த ஒரு சிந்தனையில் தான் என்ன செய்கிறது வருகிறது. யாரையும் நீங்கள் முன்மாதிரியாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. முன்மாதிரியாலும் நமக்கெல்லாம் நடக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, 100% நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்த மாதிரி முன்மாதிரியாக நடக்க முடியாது. இதுதான் அதில் உள்ள ஒரு மேட்ரு.